ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு போகக்கூடிய கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீவுல தான் அமைஞ்சிருக்குது. இந்த தீவு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொள்ளிடம் ஆற்றோட நடுசுல தான் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவிடைமருதூர் ஆனைக்கரை அப்படிங்கிற தீவு தான் இது. அந்த தீவோட மேற்கு பகுதியில தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அணைக்கரை தீவை அடித்தளமா வச்சுதான் தஞ்சாவூரையும் அரியலூர் டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்றதுக்காக பிரிட்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க. அணைக்கரையோட நார்த் சவுத் சைடுல பிரிட்ஜஸ் இருக்குது. அதான் நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பிரிட்ஜ். நாம ஒரு சைடுல நிக்கிறோம். அப்படியே யூ ஷேப்ல நம்ம வளைஞ்சு வந்தோம்னா இன்னொரு பிரிட்ஜையும் பார்க்கலாம். இந்த தீவோட எட்ஜ்ல நின்னு பார்த்தாலே தெரியும், ரெண்டு சைட்லயுமே பிரிட்ஜஸ் இருக்கிறது. ரெண்டு சைட்லயுமே போலீஸ் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அணைக்கரை தீவுல வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. இது மேற்கு மூலையில அமைந்திருக்க திருக்கோயில் தான். இந்த கோயில அப்படியே சுத்தியுமே யூ ஷேப்ல தான் அந்த கொள்ளிடம் ஆறு வளைஞ்சு ஓடுறத நம்ம பார்க்கலாம். ஒரு பிரிட்ஜ் வழியா தீவுக்குள்ள என்ட்ரி ஆகி இன்னொரு பிரிட்ஜ் வழியா தீவை விட்டு எக்ஸிட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதையோ குளிக்கிறதையோ தவிர்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய முதலைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துக்கு கார்ல வர முடியாது. அதனால பைக்ல தான் வரணும். அதுவும் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தான் பைக்கை ஓட்டணும். யாருக்கும் இருக்காதுல்ல. இங்கே இந்த இடம் நம்ம அங்கே ஓடி போய் வந்தோம். இங்கே வந்தோம். சருவி இருக்குன்னு இங்கே தான் கோயில் போகணும். கோயில் என்ன வழி இருக்கு? நாம இப்ப பார்க்க போற கோயில் ஒரு ஐயனார் கோயில். பெரும்பாலும் ஆற்றங்கரையை ஒட்டி இல்லைன்னா குளற்றங்கரையை ஒட்டி தான் ஐயனாருக்குன்னு கோயில் எழுப்பப்பட்டிருக்கும். அப்படிதான் இந்த கோயிலும் எழுப்பப்பட்டிருக்கு. சோழர்களோட ஆட்சி காலத்துல இந்த கோயில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இது ஒரு கவர்மெண்ட் கோயில் கிடையாது. ஐயனார் வில்லி ஆண்டவர் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. தன்னோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலையோடு நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. கோயில்ல கலர்ஃபுல்லான உயரமான யானை சிலைகள், குதிரை சிலைகள் வந்து இருக்குது. கோயில்ல தனியான விநாயகர் சன்னதி, நாகத்திற்குன்னு தனியா சன்னதி, ஐயனாரோட காவல் தெய்வமான கருப்பசாமிக்குன்னு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. ஐயனார சாஸ்தான்னு சொல்லுவோம். அவங்க மனைவிகளோடு நமக்கு அருள்பாலிக்கிறதுனால இந்த கோயில்ல இருக்க வில்லியாண்டவரை கல்யாண சாஸ்தா அப்படின்னே அழைக்கலாம். ஐயனார் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் தான். ஜோதியான ஐயப்பர் தன் மக்களை காப்பதற்காக அடிக்கடி பூலகம் வருவதுண்டு. அப்படி ஒரு தடவை குளச்சங்கரை ஒட்டி தன்னோட பக்தரை காப்பாத்துறதுக்காக தோன்றியவர் தான் ஐயனார். நிறைய கிராமப்புறங்கள்ல ஐயனார் வந்து தனித்து தர்ம சாஸ்தாவாக ஐயப்பனாகவும், நிறைய இடங்கள்ல தன்னோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலையோடு சேர்ந்து கல்யாண சாஸ்தாவாகவும் இருப்பாரு. பெரும்பாலும் ஐயனார் கோயில்கள்ல குதிரை சிலையும் யானை சிலையும் தான் இருக்கும். அவர் பக்தர்களுக்காக இறங்கி வரும்போது தன்னோட வாகனமான குதிரை இல்லைன்னா யானையில தான் வருவாரு. அதை மையப்படுத்தி தான் எல்லா ஐயனார் கோயில்களையும் குதிரை யானையோட சிலைகள் வந்து இருக்கும். இந்த யானையோட சிலை ரொம்பவே அழகா இருக்கும். முதலையோட மேல வந்து அந்த தும்பிக்கை வந்து அமைச்சிருக்க மாதிரி அப்படியே விழுற மாதிரி போட்டிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சிலை. ரொம்பவே அமைதியான திருக்கோயில். நீங்க இந்த தீவுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை வந்து வழிபடுங்க. ஜென்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தனியா வராதுங்க. லேடிஸ் கண்டிப்பா தனியா வரவே கூடாது. கொஞ்சம் மறைவான பகுதி அப்படின்னே சொல்லலாம். நிறைய மக்களை பார்க்க முடியல. மத்தபடி எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. தீவுல பயணிச்ச ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. கொஞ்சம் அட்வென்ச்சரா தான் இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் யாரோட சாமி இல்லை மன அங்கே போய்
चले வைப்போமா இந்த கம்பு வேண்டாம்டா இது எலிஃபண்ட் கூட கம்பு யானை இருக்கு யானை இருக்குது எங்க பேருக்கு பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. பெர்மிஷன் கிடையாது. अंगड़ी पापा पड़ता पाकणमा पोमा निन्नु पाकणमा